ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 29வது ஸ்லோகமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 16 அக்ஷரங்களோடு கூடின 2 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தில் வாக்தேவிகள் தேவியோடு 1000 நாமங்களை சொல்லி தேவியை புகழ்த்தி பாடுறா. அந்த 1000 நாமங்களில் 74வது நாமமும் 75வது நாமவுமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. பண்டபுத்ரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா மந்திரிண்யம் பாவிரஜித விஷங்கவத தோஷிதா. பண்டாசுரனோடு புத்திரர்களை வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற பாலாதேவியோட பராக்கிரமத்தை பார்த்து அப்ரிசியேட் பண்ணறா. பேஷ் பேஷ் அப்படின்னு சொல்லறா லலிதாம்பிகை. பண்டாசுர சகோதரனான விஷங்கனை வதிச்ச ശ്യാമളാദേവി ഡയറക്റ്റായിട്ടാക്കും ബണ്ടാസുരനോട് സഹോദരനാണ് விஷங்கனை வதிச்சது. அதில் லலிதாம்பிகை தேவி ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டா. இത്രயுமாக்கும் இந்த ஸ்லோகத்தோடு 2 நாமங்களில் இருக்கிற அர்த்தம். பண்டபுத்ரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. பண்டனோடு புத்திரர்களை நசிப்பிக்கிற பண்டன் ஜனன அகங்காரம், அகங்காரத்தோடு புத்திரர்களை நசிப்பிக்கிற லலிதாதேவியோடு சொந்தம் புத்திரியான பாலா திரிபுர சுந்தரியோடு பராக்கிரமத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப குஷியோடு கூடிட்டு பேஷ் பேஷ் அப்படின்னு தேவி அப்ரிசியேட் பண்ணினா. பண்டாசுரனோடு புத்திரர்களை நிகிரகிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனத்தோடு கூடி இருக்கிற பாலாதேவி, பாலா திரிபுர சுந்தரி. பாலா திரிபுர சுந்தரியோடு அந்த பராக்கிரமத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சா லலிதாம்பிகை, லலிதா திரிபுர சுந்தரி தேவி. 9 வயசு இருக்கிற கன்னிகையோடு ரூபத்தில் இருக்கிற பாலா திரிபுர சுந்தரியோடு அந்த ரூபம் லலிதாதேவியோடு புத்திரியாக்கும் பாலா திரிபுர சுந்தரி. லலிதாதேவியோடு புத்திரியும் தேவியோடு பக்கத்திலேயே இருக்கிறவளும் பராக்கிரமசாலினியும் லலிதாதேவிக்கு ஈக்குவலான ரூபத்தோடு கூடினவளுமான குமாரியான பாலாதேவி பண்டாசுரனோடு புத்திரர்களுமாയിട്ടുള്ള யுத்தத்தில் கோபத்தோடு கூடிட்டு அந்த அசுரர்களை எதிரிடுறா. 3 கண்கள் இருக்கிற லலிதாதேவி பாலா திரிபுர சுந்தரிய தன்னோட 4வது கண்ணாயிட்டே நினைக்கிறா. பண்டாசுர புத்திரர்களுக்கு எதிராயிட்டு பாலா திரிபுர சுந்தரிய யுத்தத்துக்கு அனுப்புறதுக்கு லலிதாதேவிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கலை. பாலிகையும் ஏக மகளுமான பாலா திரிபுர சுந்தரி யுத்ததந்திரங்கள் பூர்ணமாயிட்டும் தெரிஞ்சுட்டில்லை அப்படிங்கிற காரணத்தாலியாக்கும் லலிதாம்பிகை முதல்ல யுத்தத்துக்கு போகாதே அப்படின்னு சொன்னது. பாலா திரிபுர சுந்தரியோடு திருடமான தீர்மானத்துக்கு முன்னால லலிதாம்பிகைக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டி வந்தது.
பண்டாசுரனுக்கு 30 புத்திரர்களாக்கம் உண்டாயிருந்தது. அவாகிட்ட பாலா திரிபுர சுந்தரி டைரக்ட் ஆயிட்டு யுத்தம் செஞ்சு ஒரே டைமில் 30 பானங்கள் பிரயோகிச்சு 30 புத்திரர்களையும் வதிச்சா. பண்டாசுரனோடு 30 புத்திரர்களையும் பாலா திரிபுராம்பிகையாக்கும் வதிச்சது. பாலா திரிபுராம்பிகையோடு இந்த செய்கையில ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டாள் லலிதாம்பிகை. அதனாலேயாக்கும் இங்க வாக்தேவிகள் லலிதாதேவிய இந்த நாமம் சொல்லி புகழ்த்தினது. பண்டபுத்ரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. 75வது நாமம் மந்திரிண்யம்பா விரஜித விஷங்கவத தோஷிதா. பண்டாசுரனோடு இடது பக்கத்துல இருக்கிற ஷோல்டர்லேருந்து உண்டான விஷங்கன மந்திரினி தேவி வதிச்சதுல குஷியானா லலிதாம்பிகை தேவி. மந்திரினி தேவி ரொம்ப சூத்திரமாயிட்டு சூத்திரத்தோடு கூடிட்டு தந்திரபூர்வம் விஷங்கன் அப்படிங்கிற அசுரனை வதிச்சா. அதுல ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டா லலிதாம்பிகை. பண்டாசுரனோடு தபோபலத்தால சிருஷ்டிக்கப்பட்ட அசுரர்களாக்கும் விஷங்கனும் விஷுக்ரனும். பண்டாசுரனோடு இடது பக்கத்துல இருக்கிற ஷோல்டர்லேருந்து விஷங்கனும் வலது பக்க ஷோல்டர்லேருந்து விஷுக்ரனுமாக்கும் உண்டானது. இவாள பண்டாசுரனோடு சகோதரர்களாயிட்டாக்கும் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லுறது. லலிதாதேவியும் பண்டாசுரனுமாയിട്ടുള്ള யுத்தத்துக்கு நடுவில் மந்திரினி ஆன ശ്യാമളാദേവിയോട് ഹെൽപ്പിനാല ദണ്ഡിനി ദേവി விஷங்கனை வதிச்சா. ரொம்ப சிரமபரமாயிட்டாக்கும் லலிதாதேவியோட அனுகிரகத்தால மந்திரினி தேவியும் தண்டினி தேவியுமா கூடிட்டு விஷங்கனை கொன்னது. விஷங்கனை வதிச்சதுல லலிதாம்பிகை தேவி ரொம்ப குஷி ஆயிட்டா. விஷங்கா அப்படிங்கிற வாக்குக்கு அசத் சங்கம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஜீவன் அப்படிங்கிறது ஜீவாத்மா அப்படிங்கிறது அதர்ம பிரவൃத்திகளில அட்டாச்மெண்டோடு கூடிட்டு இருக்கிறத ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட் தேவி கொடுப்பல் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் நிறைய ஜீவாத்மாக்கள் இருக்கு. சில ஜீவாத்மாக்கள் நன்மையை செய்யும், சில ஜீவாத்மாக்கள் கெட்டது மட்டும்தான் செய்யும். அதர்மம் செய்யற ஜீவாத்மாக்கள் இருக்கிற சரீரம், அந்த ஜீவாத்மாக்கள் அந்த சரீரத்தை உபயோகிச்சு கெட்டது மட்டும்தான் செய்யும், அடுத்த வாளுக்கு துரோகிக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும்தான் செய்யும். அப்படி இருக்கிறவாளை தர்ம மார்க்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காயிட்டு தேவி ரொம்ப ரொம்ப கடினமான சிக்ஷை கொடுப்பாள். தர்ம மார்க்கத்தில் சஞ்சரிக்கிற தேவியோடு உபாசகர்களை மந்திர ஜப சக்தியால தேவி காப்பாற்றவும் செய்வாள். பண்டபுத்ரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா மந்திரிண்யம்பா விரஜித விஷங்கவத தோஷிதா.
ഭണ്ഡപുത്ര വദ ഉദ്യുക്ത. ഭണ്ഡപുത്ര വദോദ്യുക്ത. വദ ഉദ്യുക്ത അതാക്കുന്നെങ്ക വദോദ്യുക്ത. ബാല വിക്രമ നന്ദിത. 74வது நாமத்துக்குள்ள இருக்கிற பதங்களையாக்குமே பார்த்துட்டு இருக்கோம். பண்டபுத்திர வதோத்யுக்த, பண்டபுத்திர வத உத்யுக்த, பாலா விக்ரம நந்திதா. மந்திரிணி அம்பா விரஜித, மந்திரிண்யம்பா விரஜித, விஷங்க வத தோஷிதா.